இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு வந்து 3 மந்த் முடி பண்ணாங்க. அவங்க பக்காவாக ரிசல்ட்டு. சூப்பர் சார். அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் இந்த முடி இல்லாதவங்க தயவுசெய்து வந்து பயோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்பி பண்ணலாம். தயவுசெய்து நீங்கள் எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. பயோ கேரண்டியாக இருக்கும், பண்ணலாம். ஓகே சார், சூப்பர். சூஸ் பண்ணுறது ஹேர்லைன் மார்க்கிங் என்ன அந்த பேசிக் டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஸோ ஹேர்லைன் மார்க்கிங் வந்து பேஷண்ட் டிஃபர் ஆகும். ஸோ எல்லாருக்குமே ஒரே பேட்டர்ன் ஹேர்லைன் மார்க்கிங் இருக்காது. ஸோ இப்போ ஜாஸ்தியாக தான் ஃபாலோ பண்ணால் எல்லாருக்கும் சேமாக இருக்காது. ஸோ அவங்களோட நேச்சுரல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூத்தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத்குமார். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ திருப்பூர்லேருந்து ஒரு நண்பரோட ஃபீட்பேக், அதாவது கரெக்டாக நாங்கள் பயோவில் வந்து ஷூட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அப்போ தான் அவர் வந்தார். ஸோ அவர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் எடுத்து நான் போட்டிருந்தேன். ஸோ அவரோட கண்டினியூ வீடியோ வந்து போடாமல் இருந்தேன். ஏன்னா அவரை நான் காண்டாக்ட் பண்ண வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இப்போ தான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவரோட 120 டேஸோட ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதோட அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலம் நம்ம அதாவது பிஃபோர் அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். அப்புறம் 120 டேஸ் கழிச்சு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நம்பவும் முடியல. ஸோ பிஃபோர் அவர் இருந்த ஃபேஸ்க்கும் ஆஃப்டர் 120 டேஸ்க்கு வந்து சுத்தமாக வந்து அடையாளமே தெரியாமல் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு இதை விட ஒரு எவிடன்ஸ் எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ ரெஜிமெண்ட் நல்லா இருக்குது. ஸோ இவர் வந்து பயோவில் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து எந்த கிளினிக்குமே நம்ம சப்போர்ட் கிடையாது. ஸோ எந்த கிளினிக் எந்த இடத்துல இருக்கோ ஸோ அது நல்லா இருந்தாக்கா அதோட ரிசல்ட்ஸை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சென்னையில் பொறுத்த வரைக்கும் இந்த பயோ வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. இவங்க பயோ சென்னையில் மட்டும் இல்லை, திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லாங்லேருந்து வர எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக ஸ்டே ஃபெசிலிட்டி, ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்பல்சரி இவங்க பண்ணுறவங்களுக்கு வந்து டபுள் சிட்டிங் ப்ளஸ் 2 days ஸ்டே பண்ணி இங்கே பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் மாதிரி காஸ்ட்டை வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அதை விட ரிசல்ட்டு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் 120 டேஸோட ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போகிற வழி, ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்டலாம் வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாமே நம்ம தனியாக இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஸோ அது எல்லா வீடியோஸாக இருக்குது. இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ ஒரு 3 பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். ஏன்னா பெரிய வீடியோனால 3 பார்ட்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கண்டினியூட்டி ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லாக பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் சரத்குமார். இது சரத்குமார் வழங்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீ சஜஷன். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வீடியோ எடுக்கிறீங்களா சார்? ஆமாம் சார், வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபீட்பேக் வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக தரது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் மேக்ஸிமம் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த ஃபீட்பேக் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ரியாலிட்டியாக தான் நான் சொல்ல போகிறீங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? சார் என்னோட நேம் ராஜ் கவின். ஓகே சார். நேட்டிவ் பிளேஸ் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். சூப்பர். சுமார் ஒரு 10 மாத காலமாக வந்து நான் வந்து எந்த கிளினிக் நல்லா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அது சென்னையில் பெஸ்ட் கிளினிக்னா பயோ கிளினிக் தான். எனக்கு 99% திருப்தியாக இருந்தது. அதனால இன்றைக்கி வந்திருக்கோம். என்னோட ஃப்ரெண்டு வந்து 3 மந்த் முடி பண்ணாங்க. அவங்க பக்காவாக ரிசல்ட்டு. சூப்பர் சார். அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் இந்த முடி இல்லாதவங்க தயவுசெய்து வந்து பயோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்பி பண்ணலாம். தயவுசெய்து நீங்கள் எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. பயோ கேரண்டியாக இருக்கும், பண்ணலாம். ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து ஒரு 8 o'clock ஆகுது. ஸோ வந்து நீங்கள் திருப்பூர்லேருந்து எப்போ சார் கிளம்புனீங்க? மார்னிங் 8 o'clock பஸ். ஸோ மார்னிங் 8 o'clock கிளம்புனீங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டே எங்கே பண்ண போகிறீங்க? இங்கே தான் சார், நம்ம கிளினிக்லேயே ரூம் இருக்குது. எனக்கு கிளினிக்கில் ஃப்ரீ ஸ்டே வசதி இருக்குது. சூப்பர். ஆமாம் சார், எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சூப்பர். கிளினிக்கில் இது சாப்பாடு சார் அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார், சொல்லியிருக்காங்க மேடம். இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு சர்ஜரி? ஆமாம் சார், 2 days நம்ம சொல்லியிருக்காங்க மேடம். ஓகே, 2 செட்டிங்காக நாளைக்கு ஒரு சர்ஜரி நடக்கும். பேலன்ஸ் வந்து நாளைக்கு மறுநாள். ஆமாம் சார், சொல்லியிருக்காங்க மேடம். சும்மா. ஓகே, சூப்பர் சார். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டோனர்ஸ் சார் சொல்லியிருக்காங்க? 4500 கிராஃப்ட் சொல்லியிருக்காங்க சார். ஓகே சார். எவ்வளோ சார்ஜ் சொல்லியிருக்காங்க? சார்ஜ் எல்லாம் சேர்த்து 45,000 சொல்லியிருக்காங்க. சூப்பர். அழகாக நான் பண்ணலாம். ஏன்னா நான் இவ்வளோ இதுக்கு ஸ்பேஸ்க்கு 45 வந்து கம்மி தான். அழகாக பண்ணலாம். ஸோ நல்லா, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புற டைமில் நீங்கள் வந்தீங்க, ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிது. சரிங்க சார். ஓகே. ஸோ இன்னொன்று சார், வாங்க, இன்னொன்று மனசில் பட்டா சொல்லணும். சொல்லுங்கள் சார். நண்பர்களே வணக்கம். இந்த யாராக இருந்தாலும் இந்த முடி பிரச்சனை உள்ளவங்க, சொட்டத்தில் பிரச்சனை உள்ளவங்க தயவுசெய்து வந்து இந்த விக்கு வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அந்த ஆயில் இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லை டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த சமுதாயத்தில் வந்து முடி இல்லாட்டி மதிக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்க பொண்ணுங்க அதை விட ரொம்ப ரொம்ப மோசம்.
கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க சொட்டத்தில் இருந்தால். தயவுசெய்து யாராக இருந்தாலும் பயோவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. வணக்கம். சூப்பர் சார். சேனல் வந்து சரத்தின் ஃப்ரீ சஜஷன் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம நிறைய ஃபீட்பேக்ஸ், நிறைய ரிசல்ட், நிறைய டவுட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நான் எதிர்ச்சியாக வந்து கிளம்புற டைமில் வந்து நண்பர் எதுக்குள்ள வந்தார். ஸோ அவரை பார்க்கும்போது டவுட்டு என்னென்ன கிளினிக்லாம் 8 மணி ஆச்சு, நைட்டு 3 டைமில் வந்திருக்காரு. நான் கேட்டேன், கேஷாக அவர் சொன்னார் இந்த மாதிரி எந்த ஊர் சார்? திருப்பூர் சார். ஓகே, திருப்பூர்லேருந்து சர்ஜரிக்காக வந்திருக்காரு. திருப்பூர்லேருந்து சர்ஜரிக்காக வந்திருக்காரு. ஆல்ரெடி வந்து அவர் ஃப்ரெண்டும் பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்த்து ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு நான் ரிக்வஸ்ட் கொடுத்தேன், உங்களை மாதிரி யாரோட ஒரு ஃபீட்பேக் வந்து இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டா. ஸோ சார் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து நாளைக்கு காலையில் வந்து சர்ஜரி இருக்குது. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி இவரோட கண்டிஷன் தான். ஸோ இவருக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், சர்ஜரி நாளைக்கு காலையில் நடக்கும்போது இவரோட மார்க்கிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவரோட ஃபீட்பேக்கு ப்ளஸ் வந்து இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைமிங் சர்ஜரி டைமிங். நான் உங்கள் சரத்குமார். இது யூத்தமிழ் சேனலும் சரத்தின் ஃப்ரீ சஜஷன் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ டாக்டரோட கிளினிக் நம்பர்ஸ் இருக்கும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே வணக்கம். இந்த யாராக இருந்தாலும் இந்த முடி பிரச்சனை உள்ளவங்க, சொட்டத்தில் பிரச்சனை உள்ளவங்க, தயவுசெய்து வந்து இந்த விக்கு வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அந்த ஆயில் இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லை டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த சமுதாயத்தில் வந்து முடி இல்லாட்டி மதிக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்க பொண்ணுங்க அதை விட ரொம்ப ரொம்ப மோசம். கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க சொட்டத்தில் இருந்தால். தயவுசெய்து யாராக இருந்தாலும் பயோவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. வணக்கம். சூப்பர் சார். ஃபீட்பேக் வருது. மற்ற இடத்துல பண்ணவங்க அந்த கிளினிக் பேர் சொல்றது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ண இடத்துல க்ரோத் நல்லா இருக்கு, பண்ணாத இடத்துல வந்து எனக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அது நிறைய பேர் அது சொல்றது. அது எதனால மேம் அது பண்ற எல்லாருக்குமே நடக்கிறதா இல்லை சில பேருக்கு மட்டும் நடக்கிறதா? என்ன மேம் அது? ஸோ இப்போ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா என்கிட்டயே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஐ மீன் சர்ஜரி பண்ண ஏரியாவில் வந்து நல்லா இருக்குது, டென்சிட்டி பேபி ஹேர்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகிட்டு திக்காக இருக்கும், டென்சிட்டியாக இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கிராம் ஃப்ரண்ட்டில் மட்டும் வைக்கிறாங்கன்னா அதில் இந்த மிட் ஸ்கேல்ப்லேருந்து க்ரௌனில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் ஆல் தி சர்ஜரி பேஷண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வி கேனாட் பிளேம் எனி ஹாஸ்பிட்டல் ஆர் எனி கிளினிக் ஃபார் தட். இப்போ வந்து யூஸ்வலி வந்து முடி கொட்டுறதே வந்து ஆண்டஜெனிக் அலோபேஷியா தான். அலோபேஷியா பேஷண்ட்ஸ் தான் முடி கொட்டுமே. அண்ட் முழுவதும் வந்து அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது வந்து ஐ மீன் டெஸ்டோஸ்டெரான் டு டைரோடோ டெஸ்டோஸ்டெரான் கம்மி. நிறைய பேர் கால் பண்ணுறாங்கன்னா அந்த கிளினிக் எப்படி இந்த கிளினிக் எப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஆர்பில மொத்தம் எத்தனை வகை தான் இருக்குது. அதில் சில பேர் வந்து 500 ரூபாய்க்குலாம் பிஆர்பி இருக்குன்றாங்க. சில பேர் வந்து 5000, 6000, 10,000 சொல்கிறாங்க. நிஜமாலே பிஆர்பியோட ஒர்த்து எவ்வளோ மேம்? என்ன ரேட்டில் பண்ணலாம்? என்ன விதமான பிஆர்பி இருக்குது? ஸோ பிஆர்பி பற்றி எஸ்டி பண்ணாக்கா, ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணாக்கா சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? வழக்கமாக கேட்குறதா நிறைய பேர் கேட்குறா. இது வந்து ரொம்பவும் வந்து நிறைய பேருக்கு உள்ள டவுட்ஸ் இருக்கு. ஹெச்டி பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? நம்ம இம்ப்ளான்ட் பண்ணும்போது 2 days ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் டே நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறோம், செகண்ட் டே வந்து ஸ்வெல்லிங்கில் நம்ம வந்து ஸ்கின் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த ரூட்ஸ் நம்ம போட்டு இந்த மாதிரி டிஷ்யூ ட்ரை ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் இன்னும் ஜாஸ்தி கேப்ஸ் தெரியும். ஸோ அந்த கேப் திரும்ப நம்ம ரீஃபில்லிங் பண்ணணும். ஸோ மைக்ரோ எஃப்யூவில் அந்த ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு.
ஸோ இதுதான் பேசிக் அட்வான்டேஜஸ் ஆஃப் டர்கி ஸ்டைல். ஸோ ஹை டென்சிட்டிக்கு வந்து ஒரு ஆமாம், கண்டிப்பாக டென்சிட்டி ஜாஸ்தி தர முடியும். 1 டே பண்ணுறதோட 2 டேஸ் பண்ணோம்னா டென்சிட்டி ரொம்ப தர முடியும். சூப்பர். ஸோ அப்போ இப்போதான் எனக்கு புரியுது கான்செப்ட். நிறைய பேர் வந்து பயோ அட்ரஸ் நாளைக்கு இன்னைக்கு காலை கூட பார்த்த ஊட்டிலேருந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சர்ஜரி வந்து 2 டேஸ் நடந்ததுன்னு சொன்னார்.